கொஞ்சம் டைம் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு 1 hour இருக்கு. ஓகேவா? நம்ம சார் ஓவரி பேச சொல்லிடுவோமா? கண்டிப்பா. இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது பொறுமையின் சிகரமா கேட்டுட்டு இருந்த அவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணணும் இல்லையா? நிஜமா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு எங்களை தெரியணும் இல்லையா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் எங்களை பத்தி அவங்க சொல்றதை கேட்கணும். நாங்க முதல்ல வழக்கம் போல தமிழையாட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஐயா நீங்க அங்கேயே அமர்ந்து பேசுங்க ஐயா. உட்காந்தே பேசலாம் சார். ஐயா இல்ல நாங்க நின்று தான் பேசுவோம் எல்லாருக்கும் முன்னாடியும் ஜாலியா. சார் ரெடியா இருக்கீங்களா? ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாமா எல்லாருமே? இல்ல போடி வேண்டாம் சார். போடி வேணாம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முன்னாள் மாணவர்களே, இந்நாள் குடும்பத்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். நான் இங்கே எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் எங்கே மீட்டிங் மாதிரி போட்டு யாரும் ஒருத்தர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடுவார்களோ என்று எண்ணினேன். அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் கலந்து பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இதை ஏற்படுத்திய ஏற்பாட்டாளர்களுக்கு என் நன்றி. இது மிக மிகவும் பாராட்டுக்குரியது. உங்களுக்கு நான் அறிவுரை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் முன்னாள் மாணவர்கள், இந்நாள் பெற்றோரும் பாட்டியும் பாட்டனுமாக இருக்கின்றது. உங்களுக்கு அறிவுரை சொல்லுவது அபத்தமாக முடியலாம். இருந்தாலும் இந்த ஆசிரியர் என்ற முறையில் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், பெற்றோரை பேணுங்கள். என்னுடைய வேண்டுதலும் அதுவே. பெற்றோரை பேணுங்கள். கடவுளை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது கூட கடவுள் அவர் இவர் எவரோ, நான் ஓரளவு நாத்திகன் ஓரளவு ஆத்திகன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவன். யாரும் சொல்லுகின்ற பெற்றோரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? மாதா பிதா குரு தெய்வம். ஆனால் முன்னிலையில் இருப்பவர் இல்லை வேண்டாம், மாதா, அடுத்தது பிதா. இன்னும் சொல்ல போனால், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆனால் நாம் அறிந்தோ அறியாமலோ பெற்றோருக்கு சில தவறுகளை செய்து விடுகிறோம். அதை நாம் எந்த நிலையில் உணர்வோம் என்றால், 70 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பெற்றோரை நினைத்து பார்ப்போம். அப்பா இதை கேட்டார், நாம் செய்யவில்லை. அம்மா இதை கேட்டார், நம்மால் இயலவில்லை என்று வருந்துகிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் பெற்றோரை பேணுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.